வீரலட்சுமி லட்சுமி தேவி உயிரினங்களோட தேவைகள் நிறைவேற்ற பல வடிவங்கள் எடுத்துக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு வடிவமும் தனித்துவமானதாகவும் வேற வேற நல்ல குணங்களை கொண்டதாகவும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் வீரலட்சுமி. தேவியோட இந்த அவதாரம் வீரம், வலிமை மற்றும் வீரத்தோட உருவகம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்கள தைரிய லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுற சவால்களையும் சிரமங்களையும் சமாளிக்கிறதுக்காக நமக்கு தேவையான தைரியத்தை கொடுப்பாங்க இந்த வீரலட்சுமி. வீரலட்சுமி 8 கரங்களோட சிவப்பு நிற ஆடை அணிஞ்சு தாமரை மலர் மேல வட்டு, வில்லம்பு, அப்புறம் திரிசூலம், இது மட்டும் இல்லாம பல ஆயுதங்களும் கையில வச்சு நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல போஜராஜன் அப்படின்னு ஒரு மன்னன் வாழ்ந்து வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாம இருந்ததுனால அவரோட ராஜ்யத்துல அமைதியும் ஆரோக்கியமும் செல்வமும் அதிக அளவு இருந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அவர் லட்சுமி தேவியோட தீவிர பக்தராவாரு. இந்த மாதிரி இருக்கும்போது லட்சுமி தேவி ஒரு நாள் அவர் கனவுல தோன்றி, என்னோட 8 அவதாரங்கள்ல ஒரு அவதாரத்தை மட்டும் தான் நான் இங்க விட்டுட்டு மீதி 7 அவதாரங்களை வேற இடத்துக்கு கொண்டு போறேன். அப்படி நான் கொண்டு போனா நீ எந்த அவதாரத்தை இந்த ஊர்ல இருக்க சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தைரிய லட்சுமி தேவி தான் தன்னோட ராஜ்யத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்காரு. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மக்கள் வலிமையும் வீரமும் அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமும் தைரியமும் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மன்னரோட விருப்பமா இருந்திருக்கு. லட்சுமி தேவியும் போஜராஜன் கேட்ட மாதிரியே தைரிய லட்சுமியா இருந்து அவங்களுக்கு அருள்பாலிச்சிருக்காங்க. வீரலட்சுமிக்கு தனித்துவமான பிரசாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பூக்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால பூ வச்சு அவங்களை வணங்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே போல தைரிய லட்சுமியோட ஸ்தோத்திரத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு அதிக மனவலிமை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மனபயம், சுயசந்தேகம் இதெல்லாத்தையும் நீக்கி தீய சக்திகளையும் எதிர்த்து நிக்கிற மன தைரியத்தை கொடுக்கிற இந்த வீரலட்சுமி பத்தி நீங்க தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.